நேசிப்பாரு. கர்ப்பத்துல உண்டாகலனாலும் நம்மள நேசிப்பாரு. ஏன்னா நம்ம கருமுட்டை பெண்களுடைய இறப்பை கர்ப்பப்பையில அந்த கருமுட்டை போகும்போது லட்சக்கணக்கில் போகுமா, கரெக்டா? லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கும் போது ஒண்ணு பின்னா அப்படியே போயிட்டு இருக்குமா. அந்த டைம்ல டக்குன்னு ஒண்ணு முன்னாடி போயிருந்தாலும் லஸ்ஸி தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருப்பா, அக்கா சின்னவங்களா பிறந்திருப்பாங்க, இல்ல மோசஸ் ஃபர்ஸ்டா பிறந்திருப்பான். அப்போ நம்ம கருவுல உண்டாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு மோசஸ் இன்னைக்கு இங்க வேணும், அவன் இந்த வீட்டுல ரெண்டாவதா பிறந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தணும், லஸ்ஸி நல்லா வர்ஷிப் பண்ணணும், அது கடைக்குட்டி சிங்கமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் முன்குறிச்சிருக்காரு. சரி பிரதர், இதெல்லாம் ஓகே, எல்லா வயசுலயும் அப்பா நேசிக்கிறாரு தான், நான் நம்புறேன், ஒத்துக்கிறேன், வாஸ்தவம் தான். பாவம் பண்ண அப்பா நேசிப்பாரா? பாவம் பண்ண அப்பா நேசிப்பாரா? இதெல்லாம் பேசுங்க. பாவம் பண்ணாலும் அப்பா நம்மள ரொம்ப நேசிப்பாராம். பேதுரு கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு, டே இந்த மாதிரி தப்பு பண்ண போற, நீ ஒழுங்கா இருந்துக்கிறான்னு. ஆனா அப்பா பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு நம்மள மாதிரி முந்திரி கட்ட கொஞ்சம், அதெல்லாம் இல்லாண்டவர, நான்லாம் சாவவே வந்தாலும் உமக்காக சாவேன், நான்லாம் மறுதளிக்க மாட்டேன், நான் அப்படி நான் இப்படி. சர்ரா சாமி, உன்னை பத்தி தான் எனக்கு நீ அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். ஒரு முறை மறுதளிக்கிறான், ரெண்டாவது முறை மறுதளிக்கிறான், மூணாவது முறை மறுதளிக்கிறான். ஒரு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, சபிச்சானா, யோ அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாத, ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சபிச்சானா. இது நம்மளால அப்படி திரும்பி பார்த்த உடனே அப்படியே போய் மனங்கசந்து அழுதாலும். சரி, இதுக்கும் அப்பா நேசிக்கிறதுக்கு என்னன்னா, மார்க்கு சுவிசேஷத்துல இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பிறகு சொல்றாரு, பா நாங்க வரப்போறேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஆளு பேதுருவையும் என் சகோதரர்களையும் மற்ற சீஷர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. பேதுரு நாங்க மென்ஷன் பண்றாரு பாருங்க, ஏன்னா தெரியும் அந்த மனுஷனை நான் கேட்காத கேள்வி கேட்டிருக்கேன், நம்ம எல்லாம் உள்ள போனா விடுவாரா? இன்னைக்கு நிறைய பேரு நிறைய காரியங்கள்ல உங்களை கேட்காத கேள்விகள் கேட்டிருக்காங்க, உடைக்காத அளவுக்கு உடைச்சிருக்காங்க. ஆனா டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்றாரு, பேதுரு என் ஆட்டமேயி, என் மந்தையமேயி, என் ஆட்டுக்குட்டியமேயி. இன்னைக்கு இந்த வாலிப பிரியாயத்துல, இந்த வாலிப கூட்டத்துல வந்திருக்கிற அநேகர ஆண்டவர் பார்த்து சொல்றதுதான். இந்த வசனத்தைங்க நான் வாசிச்சு நிறைய அழுதுருக்கேன். ஆண்டவரே, எனக்கா உங்க ஆடு, எனக்கா உங்க ஆட்டுக்குட்டி, எனக்கா உங்க ஆட்டு மந்தை. அததான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, என் ஆடுகளுமே, என் மந்தைகளுமே, என் ஆட்டுக்குட்டிகளுமே. இன்னைக்கு நிறைய பேர் மேல நீங்க தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, நிறைய பேர் மேல ஒரு ரல்லம் ஓபன் ஆகுது. நெக்ஸ்ட் யூத் மீட்டிங்ல நீங்க இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் யூத் மீட்டிங்குள்ள அது நாளைக்கே வச்சாலும் சரி, சொல்றது அவரு, செய்யறது அவரு, வார்த்தை மட்டும் தான் நம்மளுக்கு. நாளைக்கே வச்சாலும் சரி, உங்க லைஃப் இதே மாதிரி இருக்காது. ஒரு ஷிஃப்ட் நடக்குதுங்க. எந்த பேதுரு சபிச்சானோ அதே பேதுரு அப்படி ஆவியானவரை உள்ள வாங்கிட்டு நின்று சொல்றாரு, யோ நாங்க நாயா, அது நாயா உங்களுக்கு விஷயம். அப்படியே ஏசப்பா பத்தி வரி வரியா பேசுறாரு அப்போஸ்தலர் 2ல. டக்குன்னு பார்த்தா கடைசி கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் யாருன்னே தெரியாது பேசினவரு டக்குன்னு பேசுறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு சும்மா ஏதோ வந்தோம், உட்காந்தோம், போனோம் அப்படின்னு இருக்கீங்கல்ல, உங்க மேல அந்த ரலம் ஓபன் ஆகுது. இது வெறும் பேர் இல்லைங்க, கர்த்தரின் சேனை. இங்க ஒரு பெரிய சேனை எழும்பும். அந்த சேனைக்கு நீங்க தான் தளபதி, நீங்க தான் தலைவர், நீங்க தான் வழி நடத்த போறீங்க. பேதுருவின் வாழ்க்கையில நடந்தது
நம்ம வாழ்க்கையில நடக்க வைக்கிறதுக்கு அப்பாவுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. அப்படின்ற நேரத்துல அப்பா செஞ்சு முடிச்சுவாரு. சரி, அவர் மறுதளிச்ச உடனே நேசிச்சேன். ஓகே, அவருக்கு விரோதமாவே வந்து பரிசேயரும் சதுசேயரும் சொல்றாங்க, இவனை சிலுவையில் அறையும், இல்லைன்னா நாங்க சாப்பிட மாட்டோம். பாஸ்டிங் போட்டு உட்காந்துட்டாங்க. டேய், அவன் என்னடா பண்ணான்? அவர் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் நல்லதானே சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய ஹீலிங் பண்ணாரு, நிறைய ஜனங்களை ஃபேமிலியை கட்டினாரு. அவரே எதுக்குடா சிலுவையில் அறையணும்? அதெல்லாம் தெரியாது. நீங்க சிலுவையில் அறையலாம், நாங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். நிறைய பேர் அப்படிதான், ஆண்டவரே நீங்க செய்யலனா நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன், உபவாசிக்க போறேன். உபவாசிக்கிறது நாங்களும் டெய்லி உபவாசிக்கிறோம், நாங்களும் என்ன சொல்றது ஜெபிக்கிறோம், எல்லாமே ஓகே. ஆனா பட் அது செஞ்சாதான் இதை செய்வார்னு இல்லைங்க. ஏன்னா ஓ தேங்க்யூ ஜீசஸ், அவருடைய அன்பு ரொம்ப பெரியது. அக்காவுடைய சாட்சியெல்லாம் கேட்டேன். ஒரு 2 நிமிஷம் அவங்க மிஸ் ஆயிருந்தா அவங்க லைஃபே இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். அப்பாவுடைய அன்பு எப்படி பாருங்க. ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போ அப்படின்னும் போதே அங்க ஒரு ரெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்பா சில பேருக்கு சில காரியங்களை நீங்க செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை செய்யும் போது உங்க லைஃப்ல ஒரு ரெல்லாம் ஓப்பன் ஆகுங்க. அவருக்கு விரோதமா நம்ம நிறைய பேசியிருக்கோம், அவரையே சிலுவையில் அறையவும் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் அப்பா உங்களையே நேசிக்கிறார், நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? நாங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் எங்களை நேசிக்கிறவங்களா நீங்க இருக்கீங்க. இது உங்களுக்கும் அப்பாவுக்கும் இடையான தருணம். ஜஸ்ட் அப்படியே அப்பாவோட பேசுங்க. என்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் பேசுங்க, அப்பாவோட பேசுங்க. உங்க பக்கத்துல யாரு என்ன நினைச்சாலும் சரி, சத்தம் போட்டு பேசினாலும் பேசலாம், கத்தி பேசினாலும் பேசலாம், சிரிச்சு பேசினாலும் பேசலாம், பாடி பேசினாலும் பேசலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்பாவோட இன்னொரு 5 நிமிஷத்துல நம்ம முடிக்க போறோம். அடுத்து லஞ்ச் பிரேக். ஓ thank you Jesus. எஸ் பிரதர், அவங்களுக்கெல்லாம் பேசுனீங்க, ஆண்டவர் எங்களுக்கு என்ன பேசினாரு ஒண்ணுமே சொல்லலையே. சில பேருக்குள்ள கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், இதை விட வேற என்ன வேணும்? அப்பா அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு சொல்ற வேர்டு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உனக்காக அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் மறுபடியும் எழும்பி வந்தேன், இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? ஓ thank you Jesus. அவர் நம்மளை கருப்போட காத்திருக்காருங்க. ஓ thank you Jesus. நிறைய பேருடைய இருதயங்கள் காயம் கட்டப்படுது. நிறைய பேருடைய இருதயங்கள் காயம் கட்டப்படுது. அந்த எபினேசரை பார்த்து சொல்லுங்க, ஒரு 5 மினிட்ஸ் இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. இவ்வளவு நேரம் என்னென்னமோ நம்ம கேட்டோம், செஞ்சோம், பண்ணோம். பட் இந்த 5 மினிட்ஸ் நீங்க தனியா போய் ஜெபிக்கிறது, உறவாடுறது எல்லாமே ஓகே. இந்த கேதரிங்ல தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கு. ஜஸ்ட் feel the presence. அவருடைய பிரசன்னம் ஒரு தீர்க்க தரிசன